Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்த அந்த புக்லெட் சரியா, புக்லெட் 2025, அதாவது இந்த புக்லெட்டோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் சரியா. நம்ம சேனலில் நிறையா டைம் இந்த வீடியோஸ் வந்து நம்ம என்ன பார்த்தா கொடுத்துட்டே இருக்கோம். இந்த புக்லெட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா டவுன்லோட் பண்ணிவிட்டு சரி இதை பார்த்தாச்சு அதை பார்த்தாச்சு அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப தெளிவாக எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் என்னாச்சு பார்த்தா கற்றுக்கணும் சரியா. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்லெட்டில் என்னென்ன இருக்குது, அதாவது A to Z டீட்டெயில்ஸ், அதாவது ஒரு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பற்றி ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் என்னென்ன காலேஜ் சம்மந்தமாக என்னென்ன சந்தேகம் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே இந்த புக்லெட் மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் சரியா. ஃபஸ்ட்டு இந்த புக்லெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அதாவது லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கேட்டகரி வைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அதாவது அல்பபெட்டிக் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் கோடு அண்ட் இட்ஸ் பிரான்ச் இருக்குது. அதுக்கப்புறம் காலேஜ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து 466 வரைக்கும் இருக்குது சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், அதாவது என்ன அப்படின்னா கேட்டகரி வைஸ்ன்னு சொல்லும் போது எதெல்லாம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிஇஜி கேம்பஸு, ஏசிடி கேம்பஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடி கேம்பஸ், அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் வரும். இதில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி காலேஜ் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்குள்ள அதை மட்டும் பிளேஸ்மெண்ட்டு கொஞ்சம் யோசித்து நீங்கள் கொடுக்கணும் சரியா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ், நான் கவர்மெண்ட் காலேஜில் தான் சார் நான் படிப்பேன் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் காலேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லிஸ்ட்டு சரியா. இந்த கவர்மெண்ட் காலேஜோட லிஸ்ட்டு ப்ளஸ் கவுன்சிலிங் கோடு இங்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது காலேஜில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ தஞ்சை பெரியார் கவர்மெண்ட் காலேஜோட கவுன்சிலிங் கோடு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 15-16. இந்த கவுன்சிலிங் கோடு எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கும் அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ஈஸியாக கொடுக்கறதுக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் கோடு ரொம்ப யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து இந்த புக்லெட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்கு ரொம்ப கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஜிசிடி இருக்குது பாருங்கள், கோயம்புத்தூர் ஜிசிடியோட கவுன்சிலிங் கோட் 2005. அப்போ 2005 இருக்கக்கூடிய நம்ம என்னாச்சு பார்த்தோன்னா காலேஜை நம்ம என்னெல்லாம் தேடலாம். இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், இப்போ 14-23 வந்து ஆசான் மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இதே மாதிரி நம்ம 2005 இருக்கக்கூடிய நம்ம என்னாச்சு பார்த்தோன்னா பேஜுக்கு நம்ம போகணும். அப்போ அந்த பேஜுக்கு போனோம் அப்படின்னா அந்த காலேஜஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தா கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த கவுன்சிலிங் கோடு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து உங்களால் ஈஸியாக ரெடி பண்ண முடியும் சரியா. அதுக்கும் இந்த கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கவுன்சிலிங் கோடை ரொம்ப தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ வந்து பாருங்கள், அதாவது 2005 கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சரியா. அதாவது ஜிசிடி நம்ம சொல்லுவோம்ல, இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பாருங்கள் இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன, பேங்க் நேம் என்ன, அதே மாதிரி நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்ன இருக்குது சரியா. அந்த மாதிரி A to Z என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த காலேஜோட பின்கோடு என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் வந்து என்ன பெர்சன்டேஜில் இருக்குது சரியா. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 93% இருக்குது. அப்படிங்கிற இந்த பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது சரியா. அப்போ ஒவ்வொரு காலேஜோட பிளேஸ்மெண்ட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது சரியா. மொத்தமாக இந்த காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 கோர்ஸ் இருக்குது. இந்த 10 கோர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இவங்க வந்து NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்களா இல்லையா. இங்கே பாருங்கள், வெதர் NBA அக்ரிடேட்டர் சொல்லியிருக்கா, எஸ்எஸ்எஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களா, ITIBAM சரியா. ஏஎம்எல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா NBA அக்ரிடேஷன் வந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இன்டேக், ஒரு காலேஜில் எவ்வளோ இன்டேக் வந்து எடுக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 60 பேர் இன்டேக் பண்ணுறாங்க சரியா. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் இன்டேக் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த கோர்ஸ் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 1952, சிவில் இன்ஜினியரிங் 1952 ஆரம்பிச்சிட்டாங்க. NBA அக்ரிடேஷன் வந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்குது, 2025 வரைக்கும் இருக்குது, 2027 வரைக்கும் இருக்குது.
இந்த மாதிரி எல்லா விஷயமே என்ன பண்ணுங்க பார்த்தா இந்த இ புக்லெட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேத்துக்குமே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் 2மே என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ரூம் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. காசு அண்ட் டெபாசிட் எவ்வளோ, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ் எவ்வளோ, அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ எல்லாமே என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துருங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஜிசிடி இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தெளிவாக வச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த இ புக்லெட்டை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் என்ன பார்த்தா இ புக்லெட்டை நல்லபடியாக யூஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.